ஒரு எம்எல்ஏ 50 வருஷம் 60 வருஷம் ಕಿಟ್ಟ ಕಿಟ್ಟ 10 ಟೈಮ್ ಎಮ್.ಎಲ್.ಎ ಆವರೋದು ನಾಡಿಗೆ ஒரு கெட்ட நேரம். எதுக்கன்னு மிக்கின ஆளுகள் படிக்கிற ஆளுகள் இல்லை, ஒரு ஏஜுக்கு சம்மந்தப்பட்ட ஆளுகள் எம்எல்ஏவாக நிற்க முடியாத சுச்சுவேஷனை இந்த நாட்டு நமக்கு அந்த மாதிரி பண்ணுது. நாட்டு பண்ணதை கண்ணா மக்கள் தான் பண்ணிக்கிறார். ஒரு ஆளு 5 வருஷம் இல்லை பர்டிகுலர் ஏஜ், அந்த ஏஜ் லிமிட்டுக்கு அப்புறமா அந்த அரசியல்வாதி நமக்கு தேவையில்லை. எதுக்குன்னா இந்த மாதிரி பரம்பரைங்க அவங்க அப்பா, அவங்க தாத்தா, அவங்க பையன் இவங்களெல்லாம் அரசியல் செஞ்சால் மக்களுக்கு ஒன்றுமே நல்லது நடக்காது. அதுக்கு எதுக்குன்னா ஃப்ரெஷ்ஷான ஆள் அப்பப்போ வந்த பாலிட்டிக்ஸில் வந்த ஆளுங்களை அவங்கள டெவலப் பண்ணணும். அவங்க டெவலப் ஆனதான் நாடு டெவலப் ஆகிடும். அதெல்லாம் இல்லாமல் அப்படியே கல் குத்து மாதிரி ஒரே இடத்துல 10 டைம் எம்எல்ஏ ஆனால் அந்த நாடு இல்லை அந்த தொகுதி என்ன டெவலப் ஆகிடும்? ஒன்றுமே ஆகும். திடீர்னு அந்த 10 டைம் எம்எல்ஏ ஆகி அவன் சத்தானான்னா அந்த பீரியடிலோ அவன் பையையோ அவன் பொண்ணையோ அவன் பொண்டாட்டியோ திருப்பி அவங்க ஃபேவராக எம்எல்ஏ ஆகிறாரு. அவங்களே அவங்க குடும்ப ஆட்சியே அங்கே நடக்குது. இதெல்லாம் ராங்கான டெசிஷன். மக்கள் தெளிவியோட மூளையோட இந்த அரசியலில் மாற்றணும். எப்பவுமே 10-15 டைமு எம்எல்ஏ ஆகக்கூடாது. ஒரு தடவை சிஎம் ஆயிட்டானா அவன் கரெக்டாக அந்த நாட்டு டெவலப் பண்ணுறதுக்கு, அந்த ஏரியா டெவலப் பண்ணுறதுக்கு, அந்த ஸ்டேட் டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன விதிகள் என்னென்ன முடிவு எத்திரானா அதெல்லாம் பார்த்துட்டு தான் இன்னொரு டைமும் அவனுக்கு நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்கணும். விட்டி இந்த மாதிரி ஒரே குடும்பமும் இல்லை ஒரே கட்சி அரசியல் செய்கிறது நிப்பாட்டணும். ஃபஸ்ட்டு நிப்பாட்டினாதான் நமக்கு ஒரு இது கிடைக்கும் முடியும். இதெல்லாம் இல்லாமல் ஒரே ஆள் ஒரே கட்சி மாறி மாறி அரசியல் செஞ்சால் நியூ பர்சனுக்கு இங்கே வேக்கண்ட்டு கிடைக்காது. நாடு டெவலப் பண்ணவே முடியாது. அதுக்கெல்லாம் மக்கள் தீர்வு ஃபஸ்ட்டு மாறினாதான் இப்படி ஒன்றும் பிரச்சனைகளுக்கெல்லாம் சால்வ் ஒன்று கிடைக்கும்.